ஒரு படம் என்னதான் நல்லா இருந்தாலுமே சரி, என்னதான் மக்கள் கொண்டாடினாலும் சரி, இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து 100 கோடி வசூலை தொற்றுச்சா இல்லையா அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இங்கே பெருசாக பேசப்படுது. அப்படி மார்க் ஆண்டனி படம் 100 கோடி வசூல் தொடுமா இல்லையா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் நேற்று 6வது நாள் வசூல் எவ்வளோ, 6 நாள் டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஜவான் வந்து 14 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. நேற்று 14வது நாள் வசூல் எவ்வளோ, 14 நாள் டோட்டல் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இது இல்லாமல் இன்னும் நிறைய படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோவில் நான் இன்னொரு முக்கியமான ஒரு படத்தோட வசூலை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அந்த படமுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹாலிவுட்டில் வந்து இன் டைம் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் இன்றைக்கி வந்து 22 இயர்ஸ் ஆஃப் பாண்டவர் பூமி சேரன் அவர்களோட இயக்கத்தில் ஒரு முக்கியமான திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, பிரம்மாஸ்திரா மூவி தான். பிரம்மாஸ்திராவில் வந்து தேவா தேவா அப்படிங்கிற ஒரு பாட்டில் அவருக்கு வந்து அந்த நெருப்பு பவர் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அவர் யூஸ் பண்ண அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அதை வந்து ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. அதில் வரக்கூடிய ஒரு விஷுவல் தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு நெருப்பு வந்து ஒரு பவராகவே இருக்கும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் லோகசேகர் அப்படிங்கிறவர், அப்புறம் சரண் அப்படிங்கிற இன்னொருத்தர், அப்புறம் வந்து சூர்யா அஃபிஷியல், ஷார்ட், டபுள் 8, ட்ரிபிள் 8 அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பேர் தெரியல, அப்புறம் சிம்சன் ராஜ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி, நம்ம நிறையா படம் பார்க்குறோம். அதில் சில படங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும், இந்த படம் சின்ன ஹீரோ நடித்த படம் தான், ஆனால் இந்த படம் மட்டும் பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, பெரிய ஹிட்டாக இருக்கும், எல்லோரும் பேசப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சில படத்தை பார்த்து ஃபீல் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படத்தை பார்த்து அப்படி ஃபீல் பண்ணேன். மாயோன் அப்படிங்கிற ஒரு படம், சிபிராஜ் அவர்களோட படம். அது போன வருஷம் வந்தது. அது இப்போ தான் வந்து ஓடிடியில் வந்தது. அந்த படம் பார்க்கும்போது ஆஹா, இது ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா பெரிய அளவில் பேசப்பட்டிருக்குமே, இது வந்து சிபிராஜ் நடித்ததுனால யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆன சமயத்தில் அந்த படத்தை பார்த்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்கு, மேபி இது பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா நல்லா போயிருக்கும் அப்படின்னு அந்த சமயத்தில் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு இவர் நடிச்சிருந்தாருங்க, இவருக்கு பதிலாக வேற ஒரு பெரிய ஹீரோ நடித்து இதை வந்து பெரிய லெவலில் எடுத்திருந்தாங்கன்னா வேற லெவலில் ஹிட்டாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு படமாக இருந்தால் என்ன படத்தை சொல்லுவீங்க, அதில் எந்த ஹீரோவை போட்டால் அது பெரிய ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். த நன் 2 அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 88 லட்சம், வேர்ல்டு வைடு $3 மில்லியன். ஸோ உலகம் முழுக்க இந்த படம் வந்து $169.5 மில்லியன் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 94 லட்சம், வேர்ல்டு வைடு 1,14 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 28,92 லட்சமும், வேர்ல்டு வைடு 41,89 லட்சம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெருசாக அல்ட்டிக்காத ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரிலீஸ் ஆன 14 நாள்லேயே இந்த படம் வந்து ஒரு 6.5 கோடி 7 கோடி கிட்ட இந்த படம் வந்து லாபம் மட்டுமே எடுத்திருக்கு. அதுக்கடுத்து தான் காசர்கோல்டு அப்படிங்கிற படம் டே 6 கேரளாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாளில் இந்த படம் வந்து கேரளாவில் 2,33 லட்சமும், வேர்ல்டு வைடு 2,94 லட்சம். இந்த படம் ஒரு 7 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஜவான் படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 54 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 61 லட்சம், கர்நாடகாவில் 1,04 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9,15 லட்சம், டோட்டலாக இந்தியா முழுக்க 11,43 லட்சம், ஓவர்சீஸில் 4,85 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 16,28 லட்சம். நேற்று 14வது நாள் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக போயிட்டுருக்குங்க நார்த் இந்தியாவில். இன்னொரு பக்கம் அட்லி வந்து முகேஷ் அம்பானி வீட்டுக்கெல்லாம் போய் விருந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரே படத்தில் வேறு லெவலுக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்த படமே அவர் வந்து இதோட ஒரு பெரிய படமாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த படங்கள்லாம் அதெல்லாம் வந்து நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இந்த படம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 42
42,06,00,000 ஆந்திரா தெலுங்கானாவில் 48,48,00,000 கர்நாடகாவில் 48,35,00,000 கேரளாவில் 13,24,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 463,76,00,000. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 615,89,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 305,47,00,000. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 921,36,00,000 வெறும் 14 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதே மாதிரியே நம்ம பட்டானோட 14வது நாள் வசூலை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 870 சம்திங் இருக்குது. ஸோ இதோட அதாவது பட்டானோட ஜவான் வந்து ஒரு 50 கோடி முன்னாடி இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹிந்தியிலே ஃபாஸ்டஸ்ட் 900 crore ஃபாஸ்டஸ்ட் 1000 crore மூவியாகவும் ஜவான் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்றைக்கி 14வது நாள் இந்த படம் எத்தனை நாளில் இந்த 1000 கோடியை வந்து நெருங்கிடும். ஏன்னா இந்த வீக்கெண்ட் தாண்டிடுச்சுன்னா நெருங்கிடும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டில் ஒரு 30 கோடி 2 30 கோடி அதுவே 60 கோடி. ஸோ இன்றைக்கி வியாழன் அப்புறம் வெள்ளி இதில் வந்து ஒவ்வொரு நாளுமே 15 கோடின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ 90 கோடி இதில் மட்டுமே வருது. 1010 கோடி இந்த வீக்கெண்டு கடந்தால் இந்த படம் வந்து வசூல் எடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் தாண்டி நாட்கள் போகும் இந்த படம் வந்து 1000 கோடி இத்தனை நாளில் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் அது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பட்டான் அப்படிங்கிறது 27வது நாளில் அந்த டார்கெட்டை முடிச்சுது 1000 கோடி அப்படிங்கிறத. இந்த படம் எத்தனை நாளில் முடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்ததான் மார்க் ஆண்டனி படத்தோட Day 6 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 1,94,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 75,00,000, கர்நாடகாவில் 34,00,000, கேரளாவில் 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,00,000, ஓவர்சீஸில் 1,24,00,000, வேர்ல்டு வைடு 4,57,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மார்க் ஆண்டனி படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 38,52,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,15,00,000, கர்நாடகாவில் 4,40,00,000, கேரளாவில் 1,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90,00,000, ஓவர்சீஸில் 11,09,00,000, வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 6 நாளில் 63,01,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 100 கோடியை தாண்டுமா? ஏன்னா இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 4,50,00,000 கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கோடி 3.25 கோடி அந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெள்ளிக்கிழமை அதோட கொஞ்சம் கம்மியாகும். இந்த சாட்டர்டே சண்டே ஒரு 7 கோடி 8 கோடி இல்லை 5 கோடி 6 கோடி எவ்வளோ கலெக்ட் ஆனாலுமே இந்த படம் இந்த வீக்கெண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு 80 to 85 crore வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தேட்டரில் எப்படி ரன் ஆகுது, மக்கள் இந்த படத்தை தொடர்ந்து போய் பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத வச்சு தான் இந்த படம் 100 கோடி கிடக்குமா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே இந்த படம் வந்து 80 கோடியை தாண்டிடும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் இந்த வாரம் அதாவது இந்த 22ஆம் தேதிங்கிறத விட்டுருங்க, இதில் பெரிய படங்கள் எதுவும் வரல. ஆனால் 28ஆம் தேதி நிறையா பெரிய படங்கள் வருது. முக்கியமாக அதில் இறைவன் வருது. அந்த படத்துக்கு நிறையா தேட்டர் நிறையா ஸ்க்ரீன்ஸ் வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருவாங்க. அதனால் மார்க் ஆண்டனி அதுக்குள்ளே இந்த 100 கோடியை எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததான் இன்டைம் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹாலிவுட்டில் இது ஒரு முக்கியமான படம். அதாவது நீங்கள் வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும், வித்தியாசமான ஒரு கதைக்காலமாக இருந்தால் நான் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருவேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தை பற்றி தெரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. 2011ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கடையில் போய் காசை கொடுத்து டீ வாங்குகிறோம், பீஸா வாங்குகிறோம், ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா அதுக்கு வந்து சம்பளம் வாங்குகிறோம். அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாருக்குமே டைம் தான். ஒருத்தருக்கு வந்து 1 நிமிஷம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து 1 நாள் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து 5 நாள் இருக்கும். அந்த 5 நாள் முடிஞ்சிச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க. அந்த 1 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க இறந்துருவாங்க. சில பேருக்கு 200 வருஷம் 300 வருஷம், சில பேருக்கு மில்லியன் கணக்கான இயர்ஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரவங்க, பெரிய பணக்காரவங்க. அவங்கெல்லாம் வந்து பயங்கர சொகுசாக வாழ்வாங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கணுன்னாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 10 மணி நேரம் 1 வருஷத்தை கொடுத்துலாம் ஒரு பொருளை வாங்குவாங்க. அதே ஏழையாக இருந்தால் அப்போதைக்கு எனக்கு 50 செகண்டுக்கு ஏதாவது ஒரு காஃபி இருந்தால் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே 1 நாள் தான் இருக்கும். அவங்க மறுபடியும் போய் கம்பெனியில் வேலை பார்த்தா தான் அந்த டைம் ஏறும். ஸோ அந்த டைமை வச்சு தான் அவங்க சர்வே பண்ணணும். இதில் அடித்து பிடுங்கிறது, ராபரி பண்ணுறது, இதுக்கு நடுவில் போயிட்டு சூதாட்டம் விளையாடி இந்த டைமை ஏற்றுறது, சூதாட்டம் விளையாண்டு டைமை விட்டு சாவுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதைகளுமே வேறையாக இருக்கும். அதாவது நம்ம எப்படி காசை கொடுத்து செலவு பண்ணுறோமோ அந்த மாதிரி
நேரத்தை கொடுத்து செலவு பண்ணுறது, சம்பளமாக நேரத்தை வாங்குறது. இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $40 மில்லியன் வந்து இந்த படத்தோட பட்ஜெட். யூஎஸ்ஏல மட்டும் $136 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $174 மில்லியன். ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான ஹிட்டான படம். இந்த படம் நீங்கள் பார்த்தே தீரணும் அப்படிங்கிறது என்னோட மோஸ்ட் ரெக்கமெண்டு. அதுக்கு அடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன் 22 வருஷம் பாண்டவர் பூமி இன்னையோட சேரன் அவர்களோட ஒரு முக்கியமான படம். சேரன் அப்படிங்கும்போது 4 நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டரு எதுக்கு பிக் பாஸ்க்கு வந்தார், எதுக்கு இவங்க முன்னாடிலாம் இருந்தார் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பயங்கர நெருடலாகவே இருக்கும். ஏன்னா அவரெல்லாம் நான் பார்க்குறதுங்கிறது ரொம்ப மேலே ரொம்ப உச்சத்தில் வச்சு பார்த்துட்ருக்கேன். அவர் எதுக்கு இங்கெல்லாம் வந்து இவங்க கூடலாம் வந்து இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் எனக்கு பிக் பாஸ் சமயத்தில் பயங்கர வருத்தமாகவே இருந்தது. நிறையா நானே வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி வேதனைப்பட்டிருக்கேன், எப்படிப்பட்ட இருந்த மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எடுத்த படங்கள் அப்படி 4 நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது, அவர் எடுத்த கதைகளம் அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 75 லட்சம். தமிழ்நாட்டில் 3,75,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,50,00,000. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 2,75,00,000. இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படத்தோட கதைகளமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல ஃபீல் குட் மூவின்னு, ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஃபீல் குட் மூவி. இந்த படத்துக்காக நம்ம சேரன் அவர்கள் அதான் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான படம். இன்றைக்கி உட்காந்து கூட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே வந்து நம்மளுக்கு தோய்வே தெரியாது. அதுவும் முக்கியமாக பாடல்கள், அந்த தோடா தோடா அந்த பாட்டு வந்து அந்த படத்திலே ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த கதைக்கு முக்கியமான பாட்டு, கதையோடு ஒன்றிய பாட்டு தான் அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரியே ராஜ்கிரண் அவர்களோட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த தங்கச்சி பாசத்தை காட்டுறதா இருக்கட்டும். இந்த படமே வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.